ஆண்டாள் வந்து அவதரித்தினாலே இந்த ஆடி பூரத்துல தான். ஸோ ஆடி மாதத்துல வரக்கூடிய இந்த பூர நட்சத்திரத்தை தான் நம்ம வந்து ஆடிப்பூரம், திருவாடி பூரமா வந்து கொண்டாடிட்டு இருக்கோம் வருடா வருடம். ஸோ யார் யாரெல்லாம் மெயினா பாத்தீங்கன்னா, ஆடிப்பூரத்து நாள்ல என்னென்ன பூஜைகள்லாம் செய்யலாமா? திருமண தடையா இருந்தாலும் சரி, குழந்தை பாக்கியம் தடைகளாக இருந்தாலுமே சரி, வீட்டிலேயே முதல்ல செய்ய வேண்டியது அப்படிங்கிறத பாத்திரலாம். ஸோ இந்த வீட்டுல செய்யக்கூடிய பூஜை நேரங்கள், வளகாப்பு அப்படின்னு எடுக்கும்போது வளையல்கள் வாங்குவீங்க, மஞ்சள் குங்குமம், மஞ்சள் கொம்பு, மஞ்சள் கயிறு. ஸோ இது எல்லாமே வந்து அம்மனுக்கு வந்து ஒரு தட்டுல, பித்தளை தட்டு பயன்படுத்துறது நல்லது. ஏன்னா எவர் சில்வர் அப்படின்னு எடுக்கும் பொழுது, ஆடிப்பூரத்தன்னைக்கு கோயிலுக்கு போகலான்னு சொன்னீங்க. அது எந்தெந்த கோயிலுக்கு போகலாம், என்ன மாதிரியான பூஜைகள் பண்ணலாம்? நீங்க அம்மன் கோயில், எந்த அம்மன் கோயிலா இருந்தாலும் சரி, வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு போகலாம். ஸோ போகும் பொழுது வந்து ஆடி மாதங்கள்ல நிறைய சிறப்பு இருக்கு. அதுல இன்னொன்னுதான் ஆடிப்பூரம். இப்ப ஆடிப்பூரத்துல சிறப்புகள் அப்படின்னா என்ன மேம் சொல்லுவீங்க? ஆடிப்பூரம் அப்படின்னா வந்து அம்பிகையானவள் பாத்தீங்கன்னா அவதரித்த நாள், ஆண்டாள் வந்து அவதரித்தினாலே இந்த ஆடிப்பூரத்துல தான். ஸோ ஆடி மாதத்துல வரக்கூடிய இந்த பூர நட்சத்திரத்தை தான் நம்ம வந்து ஆடிப்பூரம், திருவாடி பூரமா வந்து கொண்டாடிட்டு இருக்கோம் வருடா வருடம். ஸோ யார் யாரெல்லாம் மெயினா பாத்தீங்கன்னா, இந்த ஆடிப்பூரத்தன்று திருமண தடையா இருக்கிறவங்க, அடுத்து குழந்தையின்மையா இருக்கிறவங்க, குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கிறவங்க, இவங்க 2 பேரும் வந்து மேக்சிமம் இந்த நாளன்று முறையா அந்த வழிபாட்டை வந்து செய்யறாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து தீர்வு உண்டு. ஸோ அது வந்து இந்த திருவாடி பூரம் வந்து வருகின்ற நாள் பாத்தீங்கன்னா ஜூலை 28ஆம் தேதி திங்கட்கிழமை நாளன்று வந்து வருகின்றது, சந்திரனுக்குரிய நாளே. ஸோ அதனால வந்து முறையான ஒரு வழிபாடு செஞ்சு கோயிலுங்களுக்கு போய் மங்கள பொருட்கள் ஆகட்டும், இதெல்லாம் செய்யும் பொழுது நமக்கு ஒரு பெரிய தீர்வானது கொடுக்கும். ஆடிப்பூரத்து நாள்ல என்னென்ன பூஜைகள்லாம் செய்யலாமா? ஆடிப்பூரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அந்த முதல்ல அந்த திருமண தடையா இருந்தாலும் சரி, குழந்தை பாக்கியம் தடைகளாக இருந்தாலுமே சரி, வீட்டிலேயே முதல்ல செய்ய வேண்டியது அப்படிங்கிறத பாத்திரலாம். ஸோ இந்த வீட்டுல செய்யக்கூடிய பூஜை நேரங்கள் காலையில 6:15 மணியில இருந்து 7:15 மணி வரைக்கும் நமக்கு நல்ல நேரம் அப்படின்றது இருக்கு. அவ்வளோ காலையில செய்ய முடியாது, அரேஞ்ச்மெண்ட் பண்ணவே லேட் ஆகும் அப்படிங்கிறவங்க அடுத்த டைமிங் பாத்தீங்கன்னா காலையில 9:15 இருந்து 10:15 வரைக்கும். ஸோ இந்த 2 நேரங்கள்ல பூஜைக்காக எடுத்துக்கலாம். இல்ல மாலை நேரத்துல எனக்கு ஏதாவது டைம் கொடுங்க அப்படின்னா மாலை 4:45 இருந்து 5:45 வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு. இது 3 டைமிங்குமே வந்து பூஜைக்கான நல்ல நேரங்கள் தான். ஸோ இந்த நேரத்துல வந்து வீட்டுல வந்து முதல்ல மங்கள பொருட்களை வாங்கணும். சுவாமிக்கு வந்து பூ, பழந்தேங்காய், வெற்றிலை பாக்கு, ஒரு சீமந்தத்துக்கு அல்லது திருமணத்துக்கு முன்னாடி வந்து நலுங்கு வைப்பாங்க இல்லையா, ஸோ அதுக்கு வந்து நீங்க என்னென்ன வாங்குவீங்களோ, பன்னீர் வாங்குவீங்க, சந்தனம், மஞ்சள், குங்குமம். ஸோ வளகாப்பு அப்படின்னு எடுக்கும்போது வளையல்கள் வாங்குவீங்க, மஞ்சள் குங்குமம், மஞ்சள் கொம்பு, மஞ்சள் கயிறு. ஸோ இது எல்லாமே வந்து அம்மனுக்கு வந்து ஒரு தட்டுல, பித்தளை தட்டு பயன்படுத்துறது நல்லது. ஏன்னா எவர் சில்வர் அப்படின்னு எடுக்கும் பொழுது சிறிதளவு இரும்பு வந்து அதுல கலந்துருக்கும். அது வந்து சனி சார்ந்த அம்சமா இருக்கும் இரும்பு அப்படின்றது. ஸோ அதனால வந்து எவர் சில்வரே எதுக்கும் யூஸ் பண்ண வேண்டாம் பூஜைக்கு. ஸோ அதனால எல்லாமே பித்தளை அல்லது செம்பா கூட இருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஸோ இதுல வந்து நமக்கு வந்து இந்த வளகாப்பு அல்லது இந்த நலுங்குக்கு எப்படி வந்து தட்டு தட்டா வைக்கிறீங்களோ அதே மாதிரி பூஜை அறைக்கு முன்னாடி வந்து தட்டை வந்து வச்சுட்டு, அதுக்கு பிறகு ஒரு மணப்பலகை எடுத்துட்டு அதற்கு மேல ஒரு சிகப்பு நிற துணி வந்து விரிச்சு போட்டுட்டு அந்த பலகை மேல உங்க வீட்டுல என்ன அம்மன் போட்டோ இருக்குதோ, மீனாட்சியா இருந்தாலும் சரி, காமாட்சியா இருந்தாலும் சரி, அந்த அம்மனுடைய திருவுருவ படத்தை எடுத்து அப்படியே அந்த மணப்பலகையில உட்கார வைக்கணும். ஸோ நிறுத்தி வச்சுட்டு மஞ்சள் குங்குமம், திருமணத்துக்கு ஆகிறதுக்கு முன்னாடி வந்து நலுங்கு வைக்கிறதாகட்டும், ஸோ வளகாப்புல செய்யறதாகட்டும், மஞ்சள், குங்குமம், சந்தனம் இது எல்லாமே பூசுவாங்க. அதே மாதிரி வந்து அம்மனுடைய படத்துக்கு கன்னங்கள்ல, கால், கைகள், பாதத்துல இந்த மாதிரி வந்து பூசி விடலாம். ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு அம்மனுக்கு வந்து பூ வச்சு வளையல் மாலை கட்ட முடிஞ்சா வந்து அதை கட்டி தாராளமா சாற்றலாம், அம்மனுடைய போட்டோக்கே வந்து போடலாம். ஸோ அந்த மாதிரி போட்டுட்டு கண்டிப்பா அன்றைய தினம் படிக்க வேண்டிய பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி சகஸ்ரநாமம் படிக்கணும் கண்டிப்பா, அல்லது அபிராமி அந்தாதியாவது படிக்கணும். ஸோ இது 2ல ஏதாவது ஒன்னையாவது அட்லீஸ்ட் போன்ல போட்டாவது காதுல உட்காந்து கேட்கலாம். ஸோ அதை வந்து செய்யலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து பாடல்களாக பாடிட்டு அந்த அம்மனுக்கு பாத்தீங்கன்னா கடைசியில ஆரத்தி எடுக்கணும். இப்போ ஒரு வளகாப்பு நலுங்கு வச்சா கடைசியில ஆரத்தி எடுப்போம் இல்லையா, நம்ம கண்ணே பட்டு இருக்கும். ஸோ அதனால வந்து ஆரத்தி எடுத்துட்டு எங்க இருந்து அந்த அம்மன் படத்தை எடுத்தீங்களோ பூஜை அறையில அதே இடத்துல எடுத்து வச்சிடணும்.
ஸோ குடும்பத்துல யாருக்கு திருமண தடையா இருக்கோ அல்லது குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கோ அவங்கள வந்து நம்ம மணப்பலகையில உட்கார சொல்லணும். அதே மணப்பலகையில, ஆனா அந்த சிகப்பு நிற துணியை எடுத்துட்டு வெள்ளை நிற வேஷ்டியை போட்டுட்டு அது மேல வந்து அமர வைக்கலாம் அவங்கள. ஸோ அந்த இடத்துல வந்து அமர வச்சு மறுபடியும் அம்மனுக்கு என்ன செஞ்சீங்களோ, நலுங்கு வைக்கிறதா இருந்தா, திருமண தடைகளாக இருந்தா நலுங்குக்கு என்னென்ன பயன்படுத்துவீங்க, பன்னீர் போடுறது, சந்தனம் குங்குமம் வைக்கிறது, ஸோ அந்த மாதிரி வந்து வைக்கணும். அடுத்து வளகாப்பு, யாருக்காவது குழந்தை பாக்கியம் தடையா இருக்கு வீட்டுல அப்படின்னா உங்களுக்கு வந்து வளையல் போட்டு விடலாம் அதே மணப்பலகையில உட்கார வச்சு. கணவன் மனைவி தான் வீட்டுல இருக்கிறாங்க, வேற யாரும் இல்லை அப்படின்னா கணவர் தாராளமா செய்யலாம். மனைவிக்கு குழந்தை பாக்கியம் தடையா இருக்கு அப்படின்னா ஒருத்தராவது செய்யலாம், அது பிரச்சனை கிடையாது, எண்ணிக்கை பிரச்சனைகள் கிடையாது. இப்போ ஆடிப்பூரத்தன்னைக்கு வீட்டுல படிக்கக்கூடிய மந்திரங்கள்னு சொன்னீங்க, அது எந்த மாதிரியான மந்திரங்கள்? ஆடிப்பூரம் அப்படின்னு பார்க்கிறப்போ அபிராமி அந்தாதி அல்லது லலிதா சகஸ்ரநாமம் மந்திரம் வந்து தாராளமா படிக்கலாம். ஆடிப்பூரத்தன்னைக்கு கோயிலுக்கு போகலாம்னு சொன்னீங்க, அது எந்தெந்த கோயிலுக்கு போகலாம், என்ன மாதிரியான பூஜைகள் பண்ணலாமா? மெயினா அந்த ஆடிப்பூரம் நாள் அன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா ஊர்ல இருக்கிற அம்மன் கோயில்களையுமே பாத்தீங்கன்னா வளகாப்பு பண்ணுவாங்க அம்மனுக்கு வந்துட்டு. ஸோ வளையல்கள் சாத்தி, ஒரு கர்ப்பிணி பெண் வந்து எப்படி வளகாப்பு செய்வாங்களோ அதே போல அம்மனை வந்து அலங்கரிச்சு வளைகள் வந்து சாற்றி அவ்வளோ ஒரு சிறப்பா அந்த ஆடிப்பூரத்தை வந்து கொண்டாடுவாங்க தமிழ்நாடுகள்ல. ஸோ அதனால வந்துட்டு நீங்க அம்மன் கோயில், எந்த அம்மன் கோயிலா இருந்தாலும் சரி, வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு போகலாம். ஸோ போகும் பொழுது வந்து மங்கள பொருட்கள் நீங்க வாங்கிட்டு போய் கோயில்ல கொடுக்கணும். மங்கள பொருட்கள் அப்படின்னா சந்தனம், மஞ்சள், குங்குமம், வளையல் ஒரு டசன் வாங்கி கொடுக்கலாம். ஸோ இதை அப்படியே வாங்கிட்டு போய் அம்மன் கிட்ட கொடுத்துட்டு உங்க பெயர், ராசி, நட்சத்திரம் சொல்லி உங்களுக்கு திருமண தடையா இருக்கா அல்லது குழந்தை பாக்கியம் தடையா இருக்கா, என்ன தடையா இருக்கோ அவங்க பெயரை சொல்லி ராசி சொல்லி அர்ச்சனை வந்து செஞ்சுட்டு வரணும். இப்ப நிறைய பேர் கோயிலுக்கே சேர்வரிசெல்லாம் கொண்டு போய் சாமி கும்பிடுவாங்கல்ல, அந்த மாதிரி வழிபாடுகள் முறையானதா, கரெக்டா இருக்கும்? தாராளமா. பொருளாதார ரீதியா வந்து பின்னடைவுல இருக்காங்க அப்படின்னா ஒரு டசன் வளையல் வாங்கி கொடுக்கறது ஓகே. ஸோ இல்லை என்னால செய்ய முடியும், பணம் காசு பிரச்சனைகள் இல்லை அப்படின்னா சீர்தட்டு ஒரு 5 தட்டு அல்லது 7 தட்டு, ஒரு தட்டுல வந்து மல்லிகை பூ, இன்னொரு தட்டுல பழந்தேங்காய் வெற்றிலை பாக்கு, இன்னொரு தட்டுல பழங்கள், வளையல்கள் ஒரு தட்டுல, இனிப்பு ஒரு தட்டு, சாக்லேட், அந்த மாதிரி. இந்த தட்டுகளோட எண்ணிக்கை எல்லாமே ஒற்றைப்படையில தான் இருக்கணுமா? கண்டிப்பா ஒற்றைப்படை, 5, 7, 9, 11. ஸோ இந்த மாதிரி ஒற்றைப்படையில தான் நம்ம வந்து வைக்கணும். அந்த மாதிரியா இருந்தாலும் சரி, கோயிலுக்கு கொண்டு போனாலும் கண்டிப்பா, வீட்லயா இருந்தாலும் சரி, கோவிலா இருந்தாலும் சரி, ஒற்றைப்படை எண்ணிக்கையில தான் தட்டு அப்படிங்கிறத வைக்கணும். அன்றைய தினம் வந்து அம்மனுக்கு வந்து இந்த ஆடை எடுத்து கொடுக்கறது, அந்த வஸ்திரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த வஸ்திரம் வந்து சிவப்பு நிறம் அல்லது மஞ்சள் நிறமா இருந்தா சிறப்பு. வஸ்திரமும் தாராளமா எடுத்து கொடுக்கலாம். ஆடிப்பூரத்தினாலதான் ஆண்டாள் அவதரித்ததா சொன்னீங்க. அப்ப ஆண்டாளுக்கும் ஆடிப்பூரத்துக்கும் உள்ள தொடர்புகளை விளக்க முடியுமா? ஆண்டாள் அவதரித்த தினத்தை தான் நம்ம வந்து ஆடிப்பூரமா வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் சார்ந்தது, மக்களிடையே யார் யாருக்கெல்லாம் திருமண தடைகள், ஒரு மங்கள காரியங்கள் தடைகளாக இருக்கோ அம்பிகையானவள் நிறைவேற்றி வைப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட வருடா வருடம் வந்து இந்த பண்டிகையை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். மெயினா இந்த திருவாடி பூரத்தன்னைக்கே வந்து இன்னொரு சிறப்பு அப்படிங்கிறது வருது. ஆடி மாதத்துல வரக்கூடிய அந்த வளர்பிறை சதுர்த்தியை தான் நாக சதுர்த்தி அப்படின்னு நம்ம வந்து கொண்டாடுறோம். மெயினா வந்து ஜாதகம் வந்து நாகதோஷம் இருக்க ஜாதகம் அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன். இப்ப லக்னத்திலயோ அல்லது 2ஆம் இடத்துலயோ நமக்கு ராகு கேது இருக்கு, அல்லது 5ஆம் இடத்துல ராகு கேது இருந்தாலும் சரி, நாகதோஷம் சார்ந்தது, புத்திரதோஷம் சார்ந்தது ஒரு ஜாதகத்துல மெயினா ஒரு தடைகளை உண்டு பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா அதுல இருந்து வந்து விடுபட, தடைகள் விலக இந்த நாக சதுர்த்தி அன்னைக்கு முறையா ஒரு வழிபாடு அப்படிங்கிறத செஞ்சாங்கன்னாவே போதும். நாகதோஷம் சார்ந்து இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே வந்து விலகும். இப்ப நாக சதுர்த்திக்கு அப்படின்னா ராகுஸ்தலங்களுக்கு தான் போகணுமா, இல்ல அம்மன் கோயில்கள்லயே அந்த வழிபாடு முறைகளை பண்ணலாம்? நிறைய அம்மன் கோவில், ஏன் முருகர் கோவில்ல கூட நாகர் சிற்பம் வந்து வச்சிருப்பாங்க, அல்லது குலதெய்வம் கோயில்லையும் ஒரு சில கோயில்ல நாகர் சிற்பம் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அன்றைய தினம் நாகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பால் வந்து அபிஷேகத்துக்கு வந்து வாங்கி கொடுத்துட்டு, மஞ்சள், குங்குமம், சந்தனம் இதுவுமே அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்துட்டு, உங்க கையால போட முடிஞ்சா தாராளமா திருமஞ்சனமும் குங்குமமும் போட்டு அர்ச்சனை பண்ணலாம் நாகருக்கு. இல்ல அதெல்லாம் அந்த கோவில் அலவுட் இல்லை அப்படிங்கும் போது ஐயர்கிட்டயே அதை வாங்கி கொடுக்கலாம். ஸோ இந்த மங்கள பொருட்களாக இருக்கக்கூடிய பால், மஞ்சள், குங்குமம், சந்தனம் இது எல்லாத்தையும் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்துட்டு மனதார வந்து என்ன உங்களுக்கு தடையா இருக்கோ, உங்க ஜாதகத்துல நாகதோஷம் திருமண தடைப்படுத்துதா அல்லது ராகு கேதுனால ஆண் வாரிசு தடைப்படுதா, ஸோ இந்த மாதிரி என்ன உங்களுக்கு ஜாதக ரீதியா தடைகளாக இருக்கோ கண்டிப்பா அதை பொறுத்து உங்களுடைய வேண்டுதல் அப்படிங்கிறத நீங்க முன்வைக்கலாம். ஆடிப்பூரத்துக்கும் நாக சதுர்த்திக்கும் ஏதாவது தொடர்பு இருக்காம?
ஆடிப்பூரம் அப்படின்றது கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா அம்மன் சார்ந்தது, அம்பிகை சார்ந்த வழிபாடு, திருமண தடை, குழந்தை பாக்கியம் சார்ந்ததுக்கு மெயினா வழிபாடுங்கிறத அவங்க செய்வாங்க. ஸோ ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா சுமங்கலி பெண்கள், குழந்தை பாக்கியமும் இருக்கு, கல்யாணமும் ஆயிடுச்சு, நாங்கெல்லாம் என்ன செய்யறது, வீட்டுல நார்மலா வந்து வளையல் மாலை சாற்றி அம்மனுடைய திருவுருவ படத்துக்கு தீபார்த்தனை காமிச்சு பிரசாதம் நைவேத்தியம் படைச்சு கும்பிடலாம். ஸோ அது வந்து அவங்க செய்யலாம். அந்த நாக சதுர்த்தி அப்படிங்கும் போது மெயினா நாகதோஷம் சார்ந்தது, ராகு கேது சாரத்திலேயே நிறைய கிரகங்கள் ஒரு சில ஜாதகத்துல ஏற்பட்டிருக்கும். ராகு கேது காலசர்ப்ப தோஷம் அப்படின்றது சொல்லுவோம். ராகு கேதுக்குள்ள அனைத்து கிரகங்களும் வந்து அடங்கி இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஜாதகங்கள் இருக்கக்கூடிய அமைப்புல அவங்க கண்டிப்பா இந்த நாக சதுர்த்தி அன்னைக்கு நாகர முறையா வழிபாடுங்கிறத செய்யறாங்கன்னா கண்டிப்பா அது ஜாதக ரீதியா நமக்கு பிரச்சனைகள்லாம் குறைய ஆரம்பிக்கும். நாக சதுர்த்தி அன்னைக்கு நைவேத்தியம் ஏதாவது இருக்கா, இல்ல தானம் ஏதாவது கொடுப்போமா? கண்டிப்பா நாகருக்கு வந்து பொங்கல் வைக்கிற பழக்கம் நிறைய கோவில்கள்ல இருந்து வந்துட்டு இருக்கு. ஆனா சிட்டி சைட்ல அவ்வளவா வந்து இன்னும் கடைபிடிக்கப்படல அது. ஸோ ஆனா நாகருக்கு பொங்கல் வச்சு நீங்க வழிபாடு செய்றீங்கன்னா உடனுக்குடனே பலன் அப்படிங்கிறத கொடுக்கும். இப்போ கிராமத்துல சிட்டிலன்னு சொன்னீங்கல்ல, இப்ப சென்னையில உள்ள மக்கள் எல்லாம் நாக சதுர்த்தி அன்னைக்கு எந்த மாதிரியான கோயிலுக்கு போகலாம்? நீங்க ஏதாவது ஸ்பெசிபிக்கா சென்னையில கோயில் சொல்லுவீங்களா? மெயினா அன்னைக்கு வந்து திருவாடிப்பூரமாவும் இருக்கிறனால நீங்க வந்து அம்மன் கோயிலுக்கு போகலாம். எந்த அம்மன் கோயில்ல நாகருடைய சிற்பம் இருக்கோ அதை எங்கேயாவது தேடி கண்டுபிடிச்சு, ஆனா மேக்சிமம் பாத்தீங்கன்னா அம்மன் கோயில்கள்ல நாகர் சிற்பம் சைட்ல வச்சிருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து ஒரு மூலையில வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி அம்மன் கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஆடிப்புறத்தன்று அம்பிகையோட தரிசனமும் பார்த்த மாதிரி இருக்கும். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நாகரையும் தரிசனம் பண்ண மாதிரி இருக்கும். இவ்வளவு நேரம் எங்களுக்கு ஆடி மாதத்துல சிறப்புகள் பத்தி சொன்னதுக்கு ரொம்ப நன்றி மேம். நன்றிம்மா.